ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை நான் தெரிவிக்கின்றேன். இந்த காலவெல்ல தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நாம் ஆமீன் கிருபையின் வழியில் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. கிருபையின் வழி அப்படின்னா அவர் நமக்கு பாராட்டின தயவு, அன்பு, இரக்கம், கருணை, இது ஒட்டுமொத்த பெயர் தான் கிருபை. கிரேஸ் என்று சொல்லுவாங்க. கேரிஸ் என்று என்ன சொல்லப்பட்டிருக்கு? கிரேக்க வார்த்தையில் பேசப்பட்டிருக்கு. அப்போது அன்ஃபேவர்டு மெரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா, அதாவது ஒருவனுக்கு பாராட்டக்கூடிய அந்த விலை மதிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு தகுதி தான் என்னது? கிருபை என்று பேசப்பட்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனுடைய அடிப்படையில் தான் நம்ம ஆவிக்குரிய சபையில் நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ கிருபை என்பது இந்த பிரமாணங்களின் படி இல்லாது அவர் பாராட்டின, நம்ம கம்யூனியன் எடுக்கும்போதே நம்ம எதை நாம் கன்ஃபஸ் பண்ணுறோம் அப்படின்னா, போஜனம் பண்ணின பின்பு அப்படிங்கிறோம். போஜனம் பண்ணின பின்பு என்னது அப்படின்னா, உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற அந்த காரியம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த உடன்படிக்கை இருந்தது. என்ன உடன்படிக்கைன்னா இரத்த உடன்படிக்கை. இந்த இரத்த உடன்படிக்கை என்பது இந்த இரத்தம் மாமிசத்தின் இரத்தம், பட்சியினுடைய இரத்தம் இருந்தது. அது உடன்படிக்கையாக என்ன செய்தது? இருந்தது. அப்போது இந்த இரத்த உடன்படிக்கை அவர்களை என்ன செய்யவில்லை? மீட்கவில்லை. அதனால் ஒரு புதிய உடன்படிக்கை உண்டாக்கப்பட, அதாவது கிருபைக்கு அல்லாத பிரமாணங்களின் உடன்படிக்கையாக இருந்துச்சு. அதனால தான் இந்த பிரமாணங்களின் உடன்படிக்கை மனிதரை முழுவதுமாக தேவன் எதிர்பார்த்திருக்கிற நிலைக்கு கொண்டு போகலை. மறுபடியும் சொல்கிறேன், பிரமாண உடன்படிக்கை மாமிச இரத்தத்தினால, விலங்கினுடைய இரத்தத்தினால, பறவையினுடைய இரத்தத்தினால இந்த பிரமாண உடன்படிக்கை அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எதிர்பார்த்து இருக்கிற நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை. கொண்டு வர முடியல. அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாரு, நான் இந்த பூமியில் இருந்தேன், உடன்படிக்கையெல்லாம் நான் வந்து கை கொண்டேன். ஆனால் இந்த உடன்படிக்கை, இந்த கற்பனைகள் எல்லாம் பாவம், மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்ன விடுதலை ஆக்கவில்லை அப்படிங்கிறார். ரோமரில் வாசிக்கிறோம். அப்போ ஒரு உடன்படிக்கை அதை காட்டிலும் பலனுள்ளதாக, அப்படி என்றால் பழைய இரத்த உடன்படிக்கை பொய்த்து போனது. மனிதனை தேவன் எதிர்பார்த்திருக்கிற நிலைக்கு கொண்டு வர முடியவில்லை. ஆகையினால பழைய அந்த இரத்த உடன்படிக்கையானது செய்யாததை புதியதாக ஒரு உடன்படிக்கை உண்டாக்கினார். அது இரத்த உடன்படிக்கை தான். அந்த இரத்த உடன்படிக்கையின் மூலமாக தான் தேவன் என்ன செய்தார் என்றால், அவர் நினைத்திருக்கிற, எதிர்பார்த்திருக்கிற அந்த கிருபையின் மூலமாக, அந்த சத்தியத்தின் மூலமாக, அந்த உடன்படிக்கையின் மூலமாக, கிருபையின் சத்தியத்தினால் நம்ம என்ன சொன்னால் மீட்டுக்கொள்வதற்காக அவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பாவம் செய்தான், அவன் பாவம் போக்குவதற்காக ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டது. அந்த இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட அந்த இரத்த உடன்படிக்கையே மனுஷன் முதற்கொண்டு, பறவைகள், விலங்குகள் முதற்கொண்டு பாவ சரீரத்தை என்ன செய்து பெற்றுச்சு. ஆகையினால தான் மார்டல் பாடி அப்படிங்கிறாங்க, அழிவின் சரீரம் அப்படிங்கிறாங்க. அழிவின் சரீரத்தை அழியாமை சரீரமாக மாற்றுவதற்கு மாமிசத்தில் இருக்கக்கூடிய விலங்கின் சரீரம் அது இரத்தம் சிந்தணும். அப்போ அந்த சரீரம் சிந்தப்பட்ட அந்த சரீரமாக எப்படிப்பட்ட சரீரம்? அழிவின் சரீரமே அழிவில் சரீரத்தை அழிவில்லாமை சரீரமாக மீட்பதற்கு இரத்தம் சிந்தினது. புரியும்படியாக சொல்கிறேன். விலங்கின் சரீரம், பறவையின் சரீரம் அது பாவ சரீரம். அந்த பாவ சரீரம் மனிதனுடைய பாவ சரீரம் மீட்டு பாவமில்லாத சரீரமாக மீட்பதற்கு இரத்தம் சிந்த வேண்டியது இருந்துச்சு. ஆனால் சிந்தப்பட்ட அந்த இரத்தமானது பாவ மனித சரீரத்தை பாவமில்லா மனித சரீரமாக மாற்ற அதனால் கூடாமல் போயிற்று. எதனால? பாவ விலங்கின் சரீரம், பாவ பறவையின் சரீரத்தினுடைய இரத்தம் மீட்க முடியாத போய்விட்டது. ஆகையினால தான் கிருபையின் தேவன் கிருபையாய் மனுஷன் முதற்கொண்டு பாவ சரீரத்தை உடையதாக இருக்கிறபடினால இந்த உலகத்தில் பாவமில்லாத சரீரத்தை தேட வேண்டிய, அல்லது அந்த சரீரம் இரத்தம் சிந்த நிலையில தான் இந்த பூமியில் இருக்கிறான். அப்படி என்றால் இந்த பூமியில் எந்த மனுஷனும் தன்னைத்தானே இரத்தம் சிந்தி, தனக்குத்தானே இரத்தம் சிந்தி அவனால் மீட்க முடியாது. அல்லது அவனை மீட்பதற்கு தாயோ, தகப்பனோ, சகோதரனோ, வேற எந்த அனிமலோ வர முடியாது.
ஏன்னா எல்லா சரீரம் பாவ சரீரம். அப்போ பாவ சரீரம் இன்னொரு பாவ சரீரத்தை மீட்க முடியாது என்பதற்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கு, பலிமுறைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த பலிமுறையில் என்ன சொல்லுது, என் சரீரம் சிந்தின இரத்தத்தினால நீ மீட்க முடியாதுடா. ஒருத்தர் வர்றாரு, அவருடைய சரீரம் பாவம் இல்லாத சரீரம், அந்த சரீரம் மீட்கும்படி உன்னை மீட்கும் என்று சொல்லி இந்த கிருபையின் சத்தியத்தை என்ன செய்தது, போதித்தது. ஆமேன், அல்லேலூயா. அப்போ இந்த இரத்த உடன்படிக்கை என்று சொல்லப்படும் பொழுதே பாருங்க, போஜனம் பண்ணின பின்பு அந்தப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய பழைய உடன்படிக்கை செய்ய முடியாததை புதிய உடன்படிக்கை என்று சொல்லி புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு பேசிட்டார். அப்போ புதிய உடன்படிக்கையின் மக்கள் நாம் யாரு? புதிய பிரமாணத்தின் அல்லது புதிய கிருபையின் அல்லது புதிய வழியில் நாம் உட்கார்ந்து கொண்டு ஆவிக்குரிய சபையில் நாம் என்ன செய்கிறோம், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதாக நாம் இருக்கின்றோம். கரங்களை தள்ளல சொல்லுங்க ஆமே, அல்லேலூயா. கரங்களை தள்ளல சொல்லுங்க ஆமே. அப்படிப்பட்ட நிலையில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ பழைய உடன்படிக்கையின்படி எந்த செய்தியும் எந்த காரியமும் நாம் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னா அவரவருடைய பொறுப்பில் இருக்குது, அவருடைய பொறுப்பில் இருக்குது. இல்லைங்க நான் வரமாட்டேன். புதிய உடன்படிக்கை என்ன சொல்லுது, பழையவைகள் ஒளிந்தன அப்படிங்குது, எல்லாம் புதிதாயின. பழையவைகள் ஒளிந்தன என்பது 2 டைமென்ஷனில் பேசப்பட்டிருக்கு. ஒன்று, பழைய பாவ சுபாவ வாழ்க்கையிலிருந்து அவன் ஒழிக்கப்பட்டான், புதிய சுபாவம் புதிய பரிமாணத்துக்குள்ள வந்துட்டான். பழையவைகள் ஒளிந்தன. என்ன பழையவைகள் ஒளிந்தன? பழைய பிரமாணங்கள் ஒளிந்தது, புதிய பிரமாணங்கள் புதிதாயின, புதிதாக்கப்பட்ட பிரமாணங்கள். நீங்கள் ரோமர் 5லேருந்து நீங்கள் 8 வரைக்கும் நீங்கள் அதிகாரம் வரைக்கும், ரோமர் 5ஆம் அதிகாரத்துலேருந்து 8ஆம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏன் 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பிரமாணங்களை பற்றி அற்புதமாய் அருமையாய் அழகா அப்போஸ்தலன் பவுல் வெளிப்படுத்தியிருக்கார். நான் பிரமாணத்தில் இருந்தேன், பிரமாணம் என்னை மீட்கலை, அந்த பிரமாணம் மீட்கப்படியாது இருக்கும் பொழுது நான் துடித்தேன், இந்த பாவமான சரீரத்திலேருந்து என்னை மீட்க யார் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய பிரமாணம் என்னை மீட்டு கொண்டது என்று சொல்கிறார். ஆமென். அப்போ ஜீவனுள்ள பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம், கிருபையின் பிரமாணம். நம்ம யாரு? கிருபையின் சத்தியத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. அதனுடைய அடிப்படையில் தான் நாம் இந்த ஆவிக்குரிய சபையில் ஆண்டவருடைய சமூகத்தில் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக நாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமே ஆமே. நாம் விசுவாசத்தை குறித்து தியானித்து கொண்டு இருக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையை எல்லா உயிரினங்களும் பெற்றிருக்கின்றது. இதனுடைய அடிப்படையில் பொதுவான விசுவாசம், உலக பிரகாரமான விசுவாசம், கிறிஸ்தவனுடைய விசுவாசம், தேவனுடைய விசுவாசம், தேவ ரகமான விசுவாசம் என்று சொல்லி 5 நிலைகளில் இருக்கின்றது. அப்போ இந்த உயிரினம் என்று சொல்லப்படும் பொழுது இந்த பூமியில் மிகவும் உன்னதமான உயரமான மகுடமாய் யார் இருக்கிறார் என்றால், உன்னதமான நிலையில் இருக்கிறவர்கள் யார் என்றால் மனிதர்கள். இவர்களுக்குள்ள பாருங்க இந்த விசுவாசமானது வைக்கப்பட்டு இருக்கிறது. 2 விதமான விசுவாசம். தன்னைத்தான் விசுவாசித்து வாழ்கின்ற விசுவாசம், கடவுளை விசுவாசித்து வாழ்கின்ற வாழ்க்கை. இதில் கடவுளை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை தான் மிகவும் மையமாக கோர் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா காட்ஸ் ஃபெய்த், தேவனுடைய விசுவாசம். அப்போ தேவனுடைய பற்றும் விசுவாசத்தில் தான் இந்த மனுஷன் வாழ்ந்து கொண்டிருக்கான். இதை உங்களுக்கு சின்னதாக நான் உங்களுக்கு விளக்குறேன். மீன் கடலிலிருந்து பிறப்பிக்கப்பட்டது, நீரிலிருந்து மீனை எடுத்துட்டோன்னா மீன் செத்துரும். நிலமானது பூமியானது சகல விருட்சங்களையும் பிறப்பித்தது. அந்த விருட்சத்தை இந்த பூமியிலிருந்து எடுத்துட்டா இந்த விருட்சமெல்லாம் மடிந்து விடும். இது எப்படி உண்மையோ அதுபோல கடவுளுடைய அந்த நிலையில தான் மனுஷன் என்ன செய்யப்பட்டிருக்கிறான் அப்படின்னா, அவன் இந்த பூமியில் இருக்கின்றான். அந்த பூமியில் அவன் இருக்கின்ற அந்த வாழ்கின்ற நிலையில் அவன் அந்த கடவுள் நம்பிக்கை அவனை விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அவன் மரித்து விடுவான். பாவம் செய்த பொழுது இது என்ன நடந்தது என்றால், ஆதாமுக்கும் தேவனுக்கும் இடையில எப்படி மீன் நீரோடு இணைக்கப்பட்டு இருக்கிறதோ, பூமியில் ஒரு விருட்சமானது பூமியோடு இணைக்கப்பட்டு இருக்கிறதோ, அதுபோல் ஆதாமும் தேவனோடு இணைக்கப்பட்டிருந்தான். அவன் பாவம் செய்த பொழுது அந்த இணைப்பானது துண்டிக்கப்பட்டு விட்டது. துண்டிக்கப்பட்ட உடனே செத்துட்டான். எப்போ செத்தா? எப்போ அவன் பாவம் செய்தானோ. பாவம் என்றால் கீழ்ப்படியாமை. நீங்கள் எபிரேய வார்த்தையில் செட்டக் செத்தாக் என்று சொல்லப்படுகிற
2 பதத்தை அந்த பாவம் என்கிற ஒரு வார்த்தைக்கு பேசியிருக்கிறாங்க. அப்படின்னா டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் காட் ஆர் டிஸ்ஒபே காட் என்று வார்த்தையில் பேசுகிறாங்க. எங்கெல்லாம் பாவம் 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 என்று வருகிறதோ அங்கெல்லாம் கீழ்ப்படியாமை கீழ்ப்படியாமை என்ற வார்த்தையை போட்டுப்படுங்க. அப்படியே ஆப்டாக இருக்கும், அப்படியே கரெக்டாக இருக்கும். எங்கெல்லாம் பாவம் என்று இருக்கிறதோ அங்கெல்லாம் கீழ்ப்படியாமை, தேவனுக்கு விரோதமாய் கலகம், தேவனுக்கு விரோதமாய் பகை என்று நீங்கள் போட்டு பாருங்க, அப்படியே கரெக்டாக இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் சரியாய் பொருந்தும். அப்போ கீழ்ப்படியாமையினால என்ன செய்யப்பட்டது? அருந்து விட்டது. ஆனால் மனிதன் தன் சொந்த முயற்சியில் என்ன செய்தான்னா இவைகளை சரி செய்யணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஞானம் இல்லை, தேவனை அறிகிற ஞானம் இல்லை. ஆனால் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். அந்த கொடுத்திருக்கிற காரியம் பிளைண்டாக இருக்கிறதுனால, அது கண் தெரியாமல் இருக்கிறதுனால தங்களுக்கென்று தாங்கள் எண்ணத்திற்கென்று என்ன செய்தாங்க? கடவுளை உண்டாக்கிட்டாங்க. நீங்கள் ரோமர் 1:19 நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்க, 24 வரைக்கும் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க இருதயம் குருடு அப்படின்னு இருக்கு. ஆகையினால அவர்கள் தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுதார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படி என்றால் அவங்க சிருஷ்டியை தொழுகிறது எதற்குன்னா, ஒன்று குருட்டுத்தனத்தினால அவங்க தொழுது கொண்டாங்க, இன்னொன்று பர்பஸாகவே தொழுது கொண்டாங்க என்று வரலாற்று சொல்கிறாங்க. நான் அதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்கள். விளக்கிட்டு இன்னும் காரியத்தில் நான் போக போகிறோம். என்னன்னா, தெரியாமல் ஒருத்தன் தவறு செய்கிறான். அப்போ தெரியாமல் தவறு செய்கிறான் அப்படின்னா அவன் என்ன செய்கிறான்னா, சரி அவன் தெரியாமல் தவறு செய்கிறான்ப்பா, அவனுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா அதை செய்ய மாட்டான் என்கிற நிலையில் எல்லாரும் வருவாங்க. ஏன் அவன் கூட வருவான். தெரியாமல் செய்கிறவன் அந்த காரியம் தெரிந்து விட்டது என்றால், ஒரு தவறுக்கு மனஸ்தாபப்படுகிறவனாக இருந்தால், தெரிந்திருக்கிறவன் அந்த காரியம் தெரிந்திருக்குமானால் உண்மையிலே மனஸ்தாபப்படுகிறவனாக இருந்தால் அவன் மனஸ்தாபப்படுவான். இன்னொரு கேட்டகரி இருக்கான், தெரிஞ்சே தப்பு செய்வான். ஏன்னா அந்த தப்பு செய்வது நிமித்தமாக அவனுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ளஷர் கிடைக்குது. இந்த உலகத்தில் அவனுக்கு என்ன கிடைக்குது? சௌகரியங்கள் கிடைக்குது. இந்த தெரிந்தே தப்பு செய்கிறான் என்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அந்த தெரிந்தே தப்பு செய்கிறார் என்ற விஷயத்தில் இன்னொரு பிரிவு இருக்கிறாங்க. என்ன பிரிவுனா, நாம் இந்த கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கடவுள்னு சொல்கிறத காட்டிலும் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு இருக்குது. ஆகவே நாம் செய்கிறத நாம் விருப்பப்படி, ஆசையின்படி, எண்ணத்தின்படி, வாஞ்சையின்படி, இச்சையின்படி நம்ம செய்ய முடியாது. ஆகவே அவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் நடப்பிக்க முடியாது. ஆகவே என்னன்னா, எனக்கு கடவுள் வேண்டாம் என்று சொல்லி நானே கடவுளை உண்டாக்குகிறேன் என்ற ரீதியில் தான் இந்த ரோமர் 19-25 வரைக்கும் 22 வரைக்கும் இருக்கிற வசனத்தில் பேசப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. முதல்ல இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் அவர் ராஜாவாக இருந்து வழி நடத்தினார். யாரு? இஸ்ரவேல் ஜனங்களை. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன கேட்டானுங்க அப்படின்னா, எங்களுக்கு நீர் ராஜா வேணாம், எங்களுக்கு புறஜாதிகள் அவங்களுக்கு ராஜாவாக இருக்கிறாங்க, அந்த ராஜா போல எங்களுக்கு நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டோம், எங்களுக்கு ஏற்படுத்தும் சாமுவேல் என்று சொல்லி சாமுவேல்கிட்ட போய் கேட்குறாங்க. ரொம்ப துக்கத்தில் இருந்தா யாரு? சாமுவேல். அப்போ ஆண்டவர் ஒரு தெளிவாக ஒரு வார்த்தையை பேசுவார். இது புதிய ஏற்பாட்டில் ரோமர் 1ஆம் அதிகாரம் 19-22 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா பொருந்தும். என்னன்னா, ஆண்டவர் சொல்வாரு, அந்த திருத்துவ தேவன் சாமுவேலை பார்த்து சொல்வாரு, சாமுவேல் நீ ஏன் ரொம்ப व्यसனப்படுற? நான் ராஜாவாக இருந்து நான் அவர்களை ஆளாதபடிக்கு ஒன்ன தள்ளல என்ன தள்ளன அப்படின்னாரு. என்ன தள்ளுறாங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு சொல்றாரு, அதனுடைய டைமென்ஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நான் அவர்களை ஆண்டேன் அப்படின்னா அவர்கள் செய்கிற தப்பிதங்களெல்லாம் ஒன்றை கூப்பிட்டு, இல்லாட்டினா என்னுடைய தீர்க்கதரிசியை கூப்பிட்டு இவங்கெல்லாம் தப்பு செய்ய முன்னாடி வா அப்படின்னு நான் கூப்பிட்டுருவேன், லைனில் நிற்க வச்சிருவேன். ராஜானா என்னன்னா, அவர்கள் செய்கிற தப்பிதங்களை ராஜா பொருட்படுத்த மாட்டான், ஏழைகளை ஒடுக்குவான், பணக்காரன் அவங்கள தாசா பண்ணுவான். ஆகவே இந்த காரியம்லாம் எனக்கிட்ட நடக்காது, அந்த பார்ஷியாலிட்டி பார்க்கறலாம் எனக்கிட்ட நடக்காது. ராஜான்னு அவங்கள்ட்ட இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியும்? பார்ஷியாலிட்டி பார்க்க முடியும். என்னது பார்ஷியாலிட்டினா தமிழ் என்னது? பாராபட்சமாக நடந்துக்க முடியும். நான் பாராபட்சம் நடந்துக்க முடியாது. அவர்களுக்கு என்ன சௌகரியமாக இந்த பூலோகத்தில் பாவத்தின்படி வாழ்வதற்கு என்ன சௌகரியமாக இருக்குதோ அதற்கு ஏற்றா போல அவர்கள் தங்களுடைய தலைவனை ராஜாவை ஏற்படுத்தும்படி கேட்குறாங்க. விட்டுருட்டார். உலகத்தில் இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தில் ஏற்றபடி நான் எப்படி வாழணும்னு
நான் நினைக்கிறேனோ அதன்படி கணவனோ தேவனோ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, அல்லது மனைவியோ தேவனோ எனக்கு முன்னாடி இருக்கக்கூடாது, பெற்றோரோ தேவனோ எனக்கு முன்னாடி இருக்க முடியாது என்று சொல்லி மனைவி நினைக்கிறா, கணவனும் நினைக்கிறா, பிள்ளைகளும் நினைக்கிறாங்க. அப்ப நீதியின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவர் கிடக்கட்டும் எங்கேயோ. ஏன்? அவர் ராஜாவா இருந்து ஆளாதபடிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் எதற்கு இந்த பூமியில அவன் வாழ்கின்றான் என்றால் தான் இஷ்டப்படி வாழ, தான் என்னப்படி வாழ. அவன் இஷ்டப்படி வாழ்வதற்கு அவனுக்கு ஒரு ராஜா தேவை. அவன் என்னப்படி வாழ்வதற்கு ஒரு ராஜா தேவை. அவருடைய ஆணோ பெண்ணோ அவர்களுடைய வாஞ்சையின்படி வாழ்வதற்கு ஒரு ராஜா தேவை. ராஜா என்கிற ரீதியில் இந்த நாட்களில் ராஜா இல்லை, அவனுக்கு மேல் உள்ள அதிகாரியாக இருக்கலாம், அவனுக்கு மேல் உள்ள கணவனாக இருக்கலாம், அல்லது மனைவியாக இருக்கலாம், அல்லது அதற்கு மேலே யாராக இருக்கலாம். ஆனால் நீதி செய்கிற தேவன் எப்படி? நீ யாரா வேணா இருந்துட்டு போ, நான் பாராபட்சம் இல்லாதவன் அப்படிங்கிற. இப்படிப்பட்ட நிலையில தான் என்ன செய்தாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட என்ன செய்தது இருந்தது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தபடியினால அவங்க தேவனை தள்ளிட்டாங்க. அப்போ எதற்கு தள்ளினாங்க அப்படின்னா, எங்களுக்கு எங்கள் மனது குருடா இருக்கு, ஆகவே இந்த ரோமர் 19 22 வரையிலும் வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தங்களுக்கு தெய்வங்களை தெரிந்து கொண்டதும் இதற்காக தான் தெரிந்து கொண்டாங்கன்னு சொல்லி வேதவல்லுனா பேசுறாங்க. ஏன்? தங்கள் ஆசை இச்சையின்படி நடந்து கொள்வதற்கு சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை சேவித்தது நிமித்தமாக அந்த சிருஷ்டி என்ன செய்யாது, பேசாது, காரியங்கள் நடப்பிக்க முடியாது. ஆகவே தேவன் எங்களுக்கு வேண்டாம். அந்த தேவன்னாக்கா அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது, நிறைய காரியங்கள்லாம் இருக்குது. இதுங்கெல்லாம் நான் பேச போகுது. நான் இந்த கழுகை நான் வணங்கினேன்னா எனக்கு இது பேசவா போகுது, ஒட்டகத்தை நான் வணங்கினேன்னா எனக்கு பேசவா போகுது, பூனையை நான் வணங்கினேன்னா எனக்கு பேசவா போகுது என்று சொல்லி அந்த நாட்கள் என்ன செய்தாங்க, ஒட்டகத்தை பூனை என்ன செய்தாங்க, வணங்கினாங்க. பேசுவா? பேசாது. தேவன் பேசுகிறவர். தாங்கள் விருப்பம் நிறைவேறுவதற்காக சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டார்கள். அப்படியே பேசுகிறாங்க. தாங்கள் என்னவனா நிறைவேறணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமீப நாட்களில் ஆளுகிறவர்கள் தாங்கள் சொற்படி கீழ்ப்படிந்து எவன் இருக்கிறானோ அவனை போடுவாங்க. தகுதி இல்லாத, திறமை இல்லாத, அறிவு இல்லாத, எந்த யுக்தியும் இல்லாத மனுஷன் எவனோ அவனை போடுவாங்க. ஏன்னா தங்களுடைய ஆசை எச்சையை அவன் மூலமாக நிறைவேற்ற வேண்டும். அந்த நாளில் கூட இல்லைங்க, தெய்வத்தின்படி மாத்திரம் இல்லை, இந்த உலக வழக்கத்தின்படி தங்களை யார் ஆள வேண்டும் என்று சிலர் தீர்மானித்து அந்த சிலரில் டம்மியாக ஒரு ஆளை போடுவாங்க. ஏன்னா எதுக்கெல்லாம் பார்த்தாலும் கையை நீட்டினா கையெழுத்து போடணும், அவர்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு. அப்போ இந்த தேவன் விசுவாசம் என்ற அடிப்படையில் கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, எனக்கு என்ன தேவை என்று இருக்கிறதோ அந்த தேவை அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அவர் தரமாட்டார். தவறாக இருக்கும் பட்சத்தில் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த சிருஷ்டிகர் வேண்டாம், இந்த சிருஷ்டியை நான் தொழுது கொள்கிறேன் கடவுள்னு நினச்சிக்கிட்டு. ஆகவே இது ஒன்றும் பேசாது, பூனை ஏதாவது பேசுமானா பேசாது, கழுதை பேசுமானா பேசாது, அல்லது வேற ஏதாவது புலி பேசுமானா பேசாது, கரடி பேசுமானா பேசாது, அதுகளை நான் வச்சு என்ன செய்த வணங்கிக்கிறேன். இருதயத்தின் குருடு. இப்போ பாருங்க, இந்த பூமியில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, தங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு, அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான நபரை தேடுறாங்க. அந்த நபர் கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்கிறாங்க, அவர்கள் தங்களுடைய எண்ணத்தின்படி வாழ முடியவில்லையே என்று சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்காங்க என்று சொல்லி வேதவர்கள்லாம் பேசுகிறாங்க. சில கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறாங்க, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது, ஒரு 100% இருக்கிறாங்க ஆவிக்குரிய கிறிஸ்தவர்னா அதில் 20-30% அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தாங்கள் விட்டு வந்த சில விஷயங்களை இன்னும் செய்ய முடியவில்லையே, செய்யாது இருக்கிறனே, ஐயோ இவைகள்லாம் அனுபவிக்க முடியாது இருக்குனே, விட்டுட்டு வந்துட்டேனேன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்களாம், வெந்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்போ தேவன் எவ்வளவு இம்பார்ட்டண்டாக இருக்கிறார் பாருங்க. அவர்தான் கோரு, அவர்தான் மூலம். இந்த விசுவாசம் என்று சொல்லப்படுகிற அந்த நம்பிக்கை என்று சொல்லப்படுகிற, தேவனை நம்புகிற, தேவனை அறிகின்ற, தேவனை
தொழுது கொள்ளுகிற அந்த காரியங்கள் தேவன் அவர்களுக்கு வைத்தார், அந்த தேவனை வைத்தார் என்று சொல்லி ரோமர் 1:19 சொல்லப்பட்டிருக்கு. 1:19 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதை விட்டு அவங்க விலகி செல்வார்களானால் அல்லது அதை விட்டு அவங்க கடந்து செல்வார்களானால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆட்டோமேட்டிக்காக விழுந்து போயிடுறாங்க. என்ன செய்கிறாங்க? ஆட்டோமேட்டிக்காக விழுந்து போயிடுறாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு அந்த விசுவாசம் என்கிற அடிப்படையில் தேவனை அறிகிற அறிவை தேவன் அவருக்குள்ளே வைத்தார். அதனுடைய அடிப்படையில் குகைகளில் மலைகளில் வாழ்கிற ஜனங்கள்லாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா, தேவன் யாருன்னு தெரியாது, பேர் தெரியாது, எப்படி தொழுது கொள்ளணும்னு தெரியாது. ஆகவே இயற்கையை தெய்வமாக வணங்குறாங்க. நல்லா படிச்சிருக்கிறாங்க, நல்ல சஃபிஸ்டிகேட்டடாக வாழ்கிறாங்க, இருதயம் குருடாக இருக்குது. ஆகையினால ரோமர் 1:19 22 வரைக்கும் சொல்லப்பட்ட நிகழ்வு அவர்களுக்குள்ள நடந்து தங்களுக்கென்று தெய்வங்களை உண்டாக்கி வழிபடுகிற ஜனங்கள். அடுத்தது ஆர்சி ஜனங்கள், ரோமன் கத்தோலிக்க ஜனங்கள் சுரூபங்களை வைத்து வணங்குகிற ஜனங்களாக இருக்கிறாங்க. அது நான் உள்ளே போக விரும்பல, அது போனால் நேரம் பத்தாது அதை விவரிக்க. எப்படியும் ஒரு 4 மாதம் அதை பற்றி பேச வேண்டியது இருக்கும். அவங்களுடைய நம்பிக்கை என்ன, சபையினுடைய உபதேசம் என்ன, அவங்க எதை அவங்க பின்பற்றுறாங்க, ஆதியில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை எப்படி இருந்துச்சு, இப்பொழுது இருக்கக்கூடிய பெந்தெகோஸ்தே சபையை போல அல்லது இப்போ இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சபை என்று சொல்லப்படுகிற இந்த பென்டிகாஸ்டல் மூமெண்ட் எப்படி இருந்துச்சோ அதுபோல் ரோமன் கத்தோலிக்க சபை இருந்துச்சு. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. எப்போ இந்த சொரூப வழக்கங்கள் அதை உள்ளே வந்தது, எப்போ சொரூப வழிபாடு வந்தது, எதனால் வந்தது, ஏன் வந்தது என்று பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 4-5 மாதம் அதை குறித்து பேச வேண்டியதாக இருக்கும். அவ்வளவு எசன்ஸ் அதில் இருக்குது. நான் உள்ளே போக விரும்பலை. அப்போது பாருங்கள், அடுத்தது இந்த உலகத்தின்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெயரளவில் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க, அவங்க பெயர் கிறிஸ்தவர்கள். அடுத்தது எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னா யூதர்கள். அடுத்தது ஆவிக்குரிய நிலையில் இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இந்த பூமியில் உன்னத உயரமான மேலான ஒப்பற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆவிக்குரிய ஜனங்கள், இயேசுனுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்முடைய சபையிலும் உலகமெங்கிலும் தேவனை ஆராதித்து கொண்டிருக்க ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற ஜனங்கள். ஆமேன், அல்லேலூயா. அப்படி என்றால் இந்த காரியம் பாருங்க, நாம் கிறிஸ்தவனுடைய விசுவாசத்தில் அதற்குள்ளே யார் இருக்கிறா அப்படின்னா, யார் இருக்கா? யூதர்கள் இருக்காங்க. அவங்களுடைய நம்பிக்கை, அவங்களுடைய விசுவாசம் என்னவென்றால், எங்களுக்கு ஒரு மேசியா ஒருவர் வருகிறார். அவர்களும் இந்த பூமியில் விசுவாசித்திருக்கிறாங்க, மேசியா வருவார் என்று சொல்லி. மேசியா வந்து சென்று விட்டார். இன்றும் என்ன செய்கிறாங்க? விசுவாசித்து கொண்டு இருக்காங்க. வந்து இந்த பூமியில் வாழ்ந்திருக்கும் பொழுது மேசியா இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்த பொழுது பரிசேயர், சதுசேயர், வேத பாரகரெல்லாம் ஒரு சில கூட்டத்தார், ஒரு சிலனா ஒரு ஃபியூ, அதாவது நாம் சொல்ல முடியும் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த பூமியில் இருந்தாங்க. அவர்களில் ஒருத்தர் இருந்தால், அவன் பேர் நிக்கதேமு. அவன் ஒரு பரிசேயன். பரிசேயன்னா வேதத்தை போதித்து எல்லாருக்கும் என்ன செய்கிறாங்க? போதிக்கிற தன்மை உள்ளவனாக அவன் இருந்தான். போதிக்கிறவனாக இருந்தான். அவன் இரவு வேளையெல்லாம் வந்து சந்திப்பான். ஏன்னா அவன் பரிசேயன், போதிக்கிறவன். எங்கே போதிக்கிறவனா? சினகாக், அதாவது ஜெபாலயங்களில் என்ன செய்கிறான்? சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும். விவரம் தெரிஞ்ச உடனே சினகாகில் கொண்டே சேர்த்துடணும். விவரம் தெரிஞ்ச உடனே எங்கே செய்யணும்? சினகாகில் வந்து சேர்த்துடணும். அங்கே வந்து அந்த சிறியோர் முதல் 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க, விவரம் தெரிஞ்சதில் 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க தோராவை நல்லா தரோவாக டீச் பண்ணுவாங்க. ரத்தம், எண்ணம், சிந்தை முழுவதும் தோரா 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 தான் இருக்கும். தவறு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய தேவனை குறித்து தேவன் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பது, தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார், தேவன் நம்மோடு எப்படி இடைபடுவார் என்ற காரியங்கள்லாம் அதன் மூலமாக டீச் பண்ணுவாங்க. இரவில் வர்றான் நிக்கதேமு. ஆண்டவர் பார்த்து கேட்குறாரு, நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படிங்கிறாரு. நான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? என் தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியுமா என்று சொன்ன பிறகு அப்போ தான் அருமையான வார்த்தையை பேசினார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையை நாம் அந்த வசனத்தை ஒவ்வொரு வார்த்தை பை வார்த்தையாக என்ன செய்தோம்? நாம் பார்த்தோம். அதனுடைய அடிப்படையில் அன்பு கூர்ந்தார் என்ற வார்த்தையை பார்த்தோம். எப்போ அன்பு கூர்ந்தார் என்றால், இப்போ தான் அன்பு கூர்ந்தாரா? இல்லை. அல்லது கல்வாரி சிலுவையில் தான் அன்பு கூர்ந்தாரா? அப்படி இல்லை. உலக தோற்றம் முதற்கொண்டே என்ன செய்து விட்டார்? அன்பு கூர்ந்து விட்டார்.
உலக தோற்றம் முதற்கொண்டு. அப்போ அன்பு கூர்ந்தார் என்றால், இந்த அன்பு கூர்தல் எப்போ அன்பு கூர்ந்தார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நாம் இந்த சபையில் உட்கார்ந்துருப்போம், என்னுடைய பெயர் இது என்று சொல்லி அப்போவே அவருக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய கிரியையெல்லாம் என்ன அப்படின்னு உலக தோற்றம் முதற்கொண்டே அவருக்கு தெரியுமா? எவ்வளோ ப்ரொஃபவுண்டு புக்கு பாருங்கள் தேவனுடைய வார்த்தைகள். அப்போது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தாங்க, அன்பு பரிபூர்ண அன்பு பயணித்தது. காயின் அவனுக்குள்ள பரிபூர்ண அன்பு பயணித்தது, அந்த சந்ததிகளுக்கு பயணித்தது. தேவன் இந்த ஒட்டுமொத்த மனு குலத்தையும் அழிக்க இந்த பூமியில் என்ன செய்தார்? அவர் இருந்தார். அப்போது தேவன் ஆகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால், ஆதாமுடைய வித்து தேவை, உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லப்படுவதற்கான ஒரு வித்து தேவை. அதுக்காக தான் நோவாவை தேர்ந்தெடுத்தார். இல்லைன்னா நோவாவும் அழிக்கப்பட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷ பெயர் தான். 3 பிள்ளைகள், சேம் காம் யாப்பேத்து. அதனுடைய சேமுடைய வம்சத்தில் ஆபிரகாம் பிறந்தான். ஆபிரகாமுக்குள்ளே பயணித்தது, அவன் குடும்பத்துக்குள்ளே பயணித்தது பரிபூர்ண அன்பு. அதே பரிபூர்ண அன்பு ஈசாக்கு அவனுடைய குடும்பத்தில் பயணித்தது. அதே பரிபூர்ண அன்பு யாக்கோபு அவனுடைய குடும்பத்துக்குள்ளே பயணித்தது. அதே அன்பு அந்த யோசேப்புனுடைய குடும்பத்துக்குள்ளே பயணித்து ஒட்டுமொத்த யாக்கோபினுடைய குடும்பமும் செழிக்க வேண்டும். ஏன் செழிக்கணும்? பாதுகாக்கப்படணும். ஏன் பாதுகாக்கப்படணும்? ஒரு கிறிஸ்து என்னப்படுகிற ஒப்பற்ற உன்னதமான தேவனுடைய குமாரன் பிறக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்தார்? அந்த பரிபூர்ண அன்பு அவனுக்குள்ள பயணித்தது. என்னது? பயணித்தது. அப்போ பாருங்க, அப்போ அவங்க ஜனம், இஸ்ரவேல் ஜனம் எகிப்தில் என்ன செய்தாங்க? பலுகி பெருகினாங்க. வேதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், துன்பங்கள், கண்ணீர், கவலை, வேதனை. கண்ணீர், கவலை அப்படின்னா இப்போ உள்ள பிரமாண பிரசங்கிகளுக்கு லட்டு சாப்பிட்ற மாதிரி. ஏன்னா எபேசியர் 1:3 எடுத்து வாசிங்க. எபேசியர் 1:3 வாசிங்க. சத்தமாக வாசிங்க, நல்லா கேட்கட்டும். முதல்ல சோத்திரம் சொல்றாரு. எதுக்கு சோத்திரம் சொல்றாரு? நீங்க பாத்தீங்கன்னா, தேவனுடைய சித்தத்தினால இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லிட்டு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுக்கு சோத்திரம். எதுக்கு? பரிசுத்தவான்கள் எழுதுறதுக்கு இல்லை, கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்பதற்காக அல்ல, வரப்போற விஷயத்தை பேசுறதுக்கு தான். என்ன உண்டாவதாக? என்ன உண்டாவதாக? சோத்திரம். பிதாவுக்கு சோத்திரம் அப்படிங்கிறார். என்ன உண்டாகணும் அப்படின்னா வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் வெளியில் போகும் பொழுது இங்கே வெளியில் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த காகிதத்தினுடைய அறிக்கையினுடைய ஒரு பகுதி தான் அது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களினாலும் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் அழுக தேவையில்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் வேதனை பட தேவையில்லை. ஆசீர்வதிக்கப்பட்ட நாம் அதன் ஊடாக நடப்பது இல்லை இல்லை இல்லை. ஆகையினால தான் கல்வாரி சிலுவை முடிந்தது அப்படிங்கிறார். பிரமாண பிரசங்கியாரு பேசுறது முடிந்ததுன்னா நீ என்ன முடிக்கணும், இன்னும் நிறைய விஷயம் இருக்கியாங்கிறதுக்கு சமம். அது நிறையா விஷயம் பேசுறதுக்கு சமம். அப்போ பிக்சர் என்னது? கிறிஸ்து இயேசுவுக்குள் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிப்பார் அல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார். இப்பொழுது இது சொல்லிட்டோம் அப்படின்னா, பிரமாண பிரசங்கியார் தங்களுக்கு கீழே விசுவாசிகளை வைத்திருக்க முடியாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லியே கேள்விப்பட்டிருக்க. சில விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாதுக்கு பிரதர், ஏன்னா நம்ம விட்டு போயிடுவாங்க, பக்கத்தில் சபை ஆரம்பிச்சிருவானுங்க. அடப்பாவி, பழுகி பெருகுங்கன்று வீட்டை மாத்திரம் சபையும் சேர்த்தாயான் சொல்லியிருக்கிறாரு மனசில் நினச்சிக்கிட்டேன். அப்போ எனக்கு விளங்கலை. எப்போ இந்த கிருபையின் உபதேசம், இந்த கிருபையின் சத்தியம் தெரிய ஆரம்பித்ததோ, கண்கள் திறக்கப்பட்டதோ, அப்போவே தேவன் என்ன செய்து விட்டார்? நீ கண்ணீர் சிந்துவதில்லை, நீ துக்கமுகமாக இருப்பது, அழுது கொண்டு இருப்பதில்லை. ஏன்னா நானே எல்லாவற்றையும் முடிச்சிட்டேன், கல்வாரிசு, அதனால தான் முடிந்தது அப்படிங்கிறான். பிரமாண பசங்க அதெல்லாம் முடிந்ததெல்லாம் இல்லை, இருக்குது, நாங்கள் அப்படி தான் வருவோம், அப்படி தான் வாழ்வோம் அப்படிங்கிறானுங்க. அப்படியே பேசுகிறாங்க. நிறையா விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவர் இல்லை, இறந்துட்டார். நிறையா விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது.
ஏன்னா பக்கத்தில் போய் சபை ஆரம்பிச்சிருவானுங்க. சில விஷயங்கள்லாம் சொல்லாமல் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கணும், அவங்கள காலுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்றாங்க. தூக்கி வாரி போட்டுச்சு எனக்கு. அப்போ தான் டிசைட் பண்ணேன், இவரை போல் நான் இருக்கக்கூடாது. டிசைட் பண்ணேன். ஒரு ஸ்தாபனத்தில் நான் நீண்ட நாள் இருந்தேன். அங்கே எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை தான் நான் கற்றுக்கொண்டேன். அப்போது சபை என்றால் இந்த சபையில் எவ்வளோ காரியம் நல்ல காரியங்கள்லாம் கற்றுக்கொண்டே என்று இல்லாமல் எவைகளெல்லாம் நான் பண்ணக்கூடாது, எவைகள்லாம் நான் விசுவாசிக்கக்கூடாது, எப்படியெல்லாம் நான் வாழ்க்கை தரம் இருக்கக்கூடாது, எப்படியெல்லாம் இந்த தேவனுடைய பற்று விசுவாசத்திற்கு எதிராக இருக்கிறதோ எல்லாவற்றையும் இதன்படி நாம் இருக்கக்கூடாது என்பதை தான் அதிகமாக கற்றுக்கொண்டேன். நல்ல வேலைக்கு கற்றுக்கொண்டேன். அப்போ என்ன செய்தது? பரிபூர்ண அன்பு அங்கே பயணித்தது. ஆமென், அல்லேலூயா. எனக்கு பரிபூர்ண அன்பு வேண்டாம், நான் கண்ணீரோட கவலையோடு தான் நான் வாழுவேன் அப்படின்னு நீங்கள் தீர்மானம் எடுப்பீங்கன்னா அது உங்களுடையது. யாரையும் தேவன் ஃபோர்ஸ் பண்ணுவது இல்லை. அதாவது தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணப்படுகிறவர்களாலே என்று இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணுது ஒரு காரியத்தில். நீங்கள் இந்த பூமியில் கண்ணீரோடு வேதனையோடு வாழக்கூடாது, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பரிபூர்ண அன்பு என்ன செய்கிறது? அவங்கள பார்த்து பேசுது. நான் வாழ முடியாது, நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னா பார்த்துக்கப்பா, இதோ மரணத்தையும் ஜீவனும் உனக்கு முன்னாடி வச்சுருக்கிறேன். ஜீவன் வேணும்னா ஜீவனை தேர்ந்தெடுத்துக்கோ, மரணம் வேணும்னா மரணம் தேர்ந்தெடுத்துக்கோ. ஆனால் நம்முடைய தேவன் வச்சுட்டு மறைக்கலை. இந்த விஷயத்தில் ஒரு அற்புதமான வார்த்தையை பேசுகிறாரு. நீ நீடித்த வாழ்க்கையாய் சுகமாய் வாழ, நீ திருப்தியாய் வாழ, நீ செழிப்பாய் வாழ, நீ ஜீவனோடு வாழ ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கிற. ஏன்னா நீ பாவத்தில் இருக்கிற, பாவ பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை வேணுக்குன்னு நீ என்ன செய்வ? மரணத்தை நீ தெரிந்து கொள்வ. தெரிஞ்சிக்காதப்பான்னு அறிவுரையும் சேர்த்து சொல்கிறார். தெரிஞ்சிக்காதப்பான்னு என்ன செய்கிற? சேர்த்து சொல்கிறார். அப்போது தேவனாகிய கர்த்தர் இந்த பரிபூர்ண அன்பை என்ன செய்திருக்கிறார்? இந்த பூமியில் ஆதாம் ஏவாளுக்கு மாத்திரமல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு, அவனுடைய சந்ததிக்கும் கொடுத்து என்ன செய்கிறாங்க? அந்த சந்ததி பலுகி பெருகுது இந்த எகிப்து தேசத்தில். அது மாத்திரமல்ல, எகிப்து தேசத்தில் பலுகி பெருகினது மாத்திரமல்ல, அவர்களை விடுவிக்க தருணம் வந்தது. விடுதலை பயணம் என்ன செய்தது? விடுதலை பயணம். அப்பவே ஒரு விடுதலை வந்துருச்சு. சரீர பிரகாரமாக வேதனைப்பட்டு கண்ணீரோட கவலையோட நீ வாழாத அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கண்ணீரோட கவலையோட வாழுகின்ற இந்த அடிமைத்தனத்துக்குள்ள வாழுகின்ற இந்த நிலையில மேசியா பிறக்கக்கூடாது என்று என்ன செய்தாட்டாரு? அவர் காரியத்தை நடப்பித்து ஒரு இரட்சகனை மோசையை அனுப்பி விடுதலை பயணத்தில் என்ன செய்த கொண்டு வந்தார் அவர்களை. இயேசு தன்னுடைய இரத்தத்தினால கழுவுறாரு. கழுவி அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு மறுபடியும் தனக்கு அடிமையாக வச்சுக்கல. என்ன செய்துட்டாரு? அவர் விடுதலை கொடுத்து சுயாதீனத்தில் வாழுங்க. எந்த சுயாதீனம்? ஆவிக்குரிய சுயாதீனத்தில், கிருபையின் சுயாதீனத்தில், பரிபூர்ண அன்பின் சுயாதீனத்தில் வாழுங்க அப்படின்றார். அப்போ பரிபூர்ண அன்பின் சுயாதீனம், கிருபையின் சுயாதீனம், ஆவியின் சுயாதீனம் என்றால் தேவன் எவைகளை வைத்திருக்கிறாரோ இந்த பிரமாணத்திற்கு விரோதமாக, பாவத்திற்கு விரோதமாக, இந்த உலக காரியங்களுக்கு விரோதமாக எவைகளெல்லாம் வைத்திருக்கிறாரோ அவைகளெல்லாம் இந்த காரியங்கள் எல்லாம் என்ன செய்து விலக்கி வைத்து விட்டு உம்மையிட சார்ந்து உம்முடைய கிருபைக்குள்ள நான் வாழுவேன் என்று சொல்லி என்ன செய்யப்பட வேண்டுமா? வர வேண்டுமா? அப்படிப்பட்ட நிலையில் என்ன செய்தார்? வைத்திருக்கிறார். அப்போது எகிப்து தேசத்தில் விடுதலை பிரயாணத்திற்கு ஒரு மோசையை தேர்ந்தெடுக்க வேண்டும். மோசையை தேர்ந்தெடுத்து தேவனாகிய கர்த்தர் அவனோட என்ன செய்கிறார்? என்கவுண்டர் நடக்குது. அதுதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம் அப்படின்னா, யாத்ராமத்தின் புத்தகம் 1:13, யாத்ராமத்தின் புத்தகம் 3:13 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்று அவர்களிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று சொல்லி என்ன செய்யலாம்? பேசலாம். அதற்கு தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயினுடைய சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லுவாயாக என்றார். அப்போ இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை கடந்த வாரத்தில் ஒரு லைட் இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்தோம் இல்லையா? பார்த்தோம்.
இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், அதை தொடர்ந்து பார்த்து இன்னும் ஆழங்களுக்குள்ளே அதை போக போகிறோம். இது அதாவது மனித எண்ணத்திற்கும் மனித யோசனைக்கும் மனித சிந்தைக்கும் மனிதனுடைய அவருடைய வெளிப்பாட்டுக்கும் அப்பாற்பட்டு அவ்வளவு பொக்கிஷங்கள் இந்த வார்த்தையில் இருக்குது. கடந்த வாரத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடவுள் யார் என்று பேசப்படுகிற அந்த கேள்விக்கு த வெரி ஆன்சர் ஆஃப் ஹூ காட் இஸ் என்பதற்கு ஆன்சர் தான் அது. தேவன் யார் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தேவன் யார் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு பதிலாக தேவன் அப்போ பேசின வார்த்தை அது, ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கின்றேன். அடுத்தது, இந்த பூமியில் அவர் தன்னுடைய குணநலத்தை, டிவைன் நேச்சரை, அதாவது மறைமுகமாக டிஃபைன் பண்ண வேர்டு தான் ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தை என்று சொல்லி என்ன செய்தோம், கடந்த வாரத்தில் பார்த்தோம். அடுத்தது, இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற வார்த்தையானது ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க மகா சமுத்திரங்கள், 7 மகா சமுத்திரத்தின் ஒரு துளி தான் ஐ ஆம் தட் ஐ ஆம். அப்படி என்றால் எவ்வளவு ஆழங்கள் தேவனுக்குள்ள, தேவனுடைய நாமத்துக்குள்ள ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு துளி தான் இது. நம்ம புரிதலுக்காக 7 கடல்ங்கிற அவருடைய நாமம் பற்றி, அவருடைய கேரக்டர் பற்றி, அவருடைய எண்ணத்தை பற்றி, அவருடைய குணநலத்தை பற்றி சொல்லவே முடியாதுங்க. யுகா 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 யுக, ஒரு யுகங்கிறது 60 வருஷங்கிறாங்க. பல லட்சம் பல லட்சம் பல லட்சம் கோடி 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 யுகா யுகங்கள் யுகா யுகங்கள் யுகா யுகங்கள் இருந்தாலும் தேவனுடைய மகத்துவத்தை, அவருடைய குணநலத்தை பேசி வைத்து பேசி முடிக்க முடியாது முடியாது முடியாது. இன்னும் வரும். பேசும்போது அப்படியே புல்ல இருக்குது எனக்கு. சே, எவ்வளோ மகத்துவமான கடவுள். அந்த கடவுளை வணங்கிறதுக்கு என்ன செய்யணும், சாதாரண உட்காந்துருக்குறோம் இல்லையா? எவ்வளவு நடுக்கத்தோட, எவ்வளவு ஒரு விஷயத்தோடு நாம் இருக்கணும் பாருங்க. அப்போது அடுத்தது, இந்த தேவன் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற வார்த்தையை நம்முடைய சொல்லினுடைய வார்த்தைகளுக்குள்ள அடக்கிவிட முடியாதபடிக்கு இருக்கக்கூடியதான் ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தை. அடுத்தது, இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தை உலகத்தினுடைய எந்த பொருளுக்கும் ஒப்பிட்டு எந்த பொருளையும் அதற்குள் அடக்கிவிட முடியாது, அல்லது அந்த பொருளுக்குள்ள அடக்கிவிட முடியாது அப்படிங்கிறாங்க. கடந்த வாரத்தில் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, ஆல்ஃபா ஒமேகா, ஆலப் டவ், முந்தினவராக பிந்தினவராக இருக்கிறேன், முந்தினவர் நானே பிந்தினவர் நானே, ஆதியும் நானே அந்தமும் நானே என்று சொல்லி பேசப்படுகிற வார்த்தை தான் ஐ ஆம் தட் ஐ ஆம் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு உள்ளே போக போகிறோம். ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னா, இதை ஒரு விவரித்து வேதவல்லுலாம் சொல்லுகிற அந்த காரியத்தில் எனக்கு மிகவும் பிடித்த, மிகவும் நேசித்த, அதாவது நான் இதுவரைக்கும் எபிரேய கிரேக்க வார்த்தையில் எத்தனையோ காரியங்கள் பைபிள் ஸ்டடி மூலமாக பேசியிருக்கிறேன், இந்த போதகர்கள் மத்தியில் பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம் என்ற வார்த்தையை வேத வல்லுநர்கள்லாம் அற்புதமாய் பேசியிருக்கிறாங்க. பேசப்பட்ட பல வார்த்தைகளில் எனக்கு மிகவும் உயர்ந்த, மிகவும் உன்னதமான, மிகவும் சிறந்த வார்த்தை என்று பேசப்படுகிற ஒரு வார்த்தை அது என்னவென்றால், சொல்லப்பட்டிருக்கு, திஸ் வேர்டு பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. திஸ் வேர்ட் இஸ் பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு காலத்திற்கும் அல்லது இந்த அண்டத்திலையும் என்ன செய்ய முடியாது, அடக்கி விட முடியாது. அதை காட்டிலும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அதை காட்டிலும் பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல்ல டைம்னா என்ன, ஸ்பேஸ்னா என்ன அப்படின்னு சொன்னா தான் உங்களுக்கு ஐ ஆம் தட் ஐ ஆம்ங்குடைய அந்த காரியம் என்று உங்களுக்கு என்ன செய்யும், புலப்படும். சரி, வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். ரொம்ப முக்கியமான வார்த்தை. இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று போதும்.
ஆதாம் ஏவாளை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில படைத்து நாசியிலே ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் அப்படின்னு இருக்கு. அதுவே மிகப்பெரிய சத்தியம். நான் உள்ளே போகலை. ஏன்னா ஊதினார் இல்லை, தன்னுடைய சிறிய பகுதியாகிய ஆவியை அவனுக்குள் வைத்தார். அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் மூல பாஷையில் இருக்குது. மெத்தந்து ஃபெனஹாய் மேலஹாய் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்திலும் சரியாக வரல, தமிழ்லையும் சரியாக வரல. நான் உள்ளே போகலை. இப்போ டைம் பற்றி நான் பேசிக்கிறேன். என்ன பாஸ்டர் டைம் பற்றி பேசுகிறேன், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இங்கே ஆதியாகமம் 3:22 வாசிக்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான வசனம் வார்த்தை இது. முதல்ல வாசிச்சோம் இல்லையா? இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல் ஆனான். அப்படின்னா தேவனாகிய கர்த்தருக்கு நன்மை எது தீமை எது நல்லா தெரியும். ஆனா தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில மனுஷனை நன்மையை மாத்திரம் பார்க்க, நன்மையை மாத்திரம் ருசிக்க, நன்மையை மாத்திரம் அனுபவிக்க, நன்மையில் மாத்திரம் வாழுவதற்காக மாத்திரமே தான் தேவன் படைத்தார். ஆனா தீமை என்கிற இன்னொரு காயினுடைய பேஜ் அவனுக்கு தெரியாம பக்கம் பார்க்காம இல்லாம இருக்கிறதற்காக தேவனாகிய கர்த்தர் நன்மையை மாத்திரம் பாரு, தீமை நீ பார்க்க கூடாது என்பதற்காக அப்பவும் தேவனை போலதான் படைச்சார். யாரு? மனிதனை. அவருடைய சாயல் ரூபம் என்று இருக்கும் பொழுது அவருடைய ஒட்டுமொத்த பண்பும் கேரக்டரும் அவனுக்குள்ள வந்துருச்சு. ஆகையினாலதான் ஆண்டு கொள்ளுங்கள், ஆளுகை செய்யுங்கள், என்ன செய்யுங்க, கீழ்ப்படுத்துங்கள். தேவன் ஆண்டு கொள்ளுகிறவர், ஆளுகிறவர், கீழ்ப்படுத்துகிறவர். அதை போலத்தான் படைச்சார். இப்போ தேவனுக்கு நன்மை தீமை தெரியும், மனுஷனுக்கு தீமை தெரிய வேண்டாம், நன்மை மாத்திரம் இருக்கட்டும், அவன் நன்மை மாத்திரம் இருக்கிறவனாகவே என்ன போல இருக்கட்டும் படைச்சார். இதுதான் கோர் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங். இப்போ கீழ்ப்படியல. எதனால? தன்னை உண்டாக்குன தேவனுக்கு கீழ்ப்படியல. பாவம் அது. இப்ப தீமை வந்துருச்சு, தீமை தெரிஞ்சுக்கிட்டான். அப்போ இந்த நிலையில அவன் வாழக்கூடாது. பாருங்க, ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் என்கிற சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அவன் இந்த பூமியில மறியாமல், வேதனை இல்லாமல், கண்ணீர் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், பாடு இல்லாமல், கவலை இல்லாமல் அவன் நன்மையை மாத்திரம் அறிந்து, அவன் சுகத்தை மாத்திரம் அறிந்து அனுபவித்து, அவன் செழிப்பை மாத்திரம் அனுபவித்து இந்த பூமியில வாழ்ந்து டைம் என்கிற அந்த காரியத்துக்குள்ள அவன் வராமல் அதுக்குள்ள இல்லாமல் இருந்தான். இதை உங்களுக்கு விளக்குறேன் பாருங்க. ஆதாம் படைக்கப்பட்டான். டைம் சீசன் என்கிற இந்த காலத்துக்குள்ள பூமியும் இல்லை, மனுஷனும் இல்லை. மறந்துடக்கூடாதுங்க. பூமியும் என்றென்றைக்கும் இருக்கத்தக்கதான். ஏன்னா பூமியில மனுஷன் பூமியில ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கும் இருப்பானால் இந்த பூமி என்றென்றைக்கும் இருக்கும். அப்படி என்றால் இந்த பூமி முதற்கொண்டு என்றென்றைக்கும் இருக்கத்தக்கதாக, பூமியில வாழத்தக்கதாக, என்றென்றும் இருக்கத்தக்கதாக டைம் சீசன் என்கிற அந்த ஃப்ரேமுக்குள்ள இல்லாம தான் இவன் வாழ்ந்தான், இவன் இருந்தான். அப்படித்தான் அவனுடைய டிசைன், அப்படித்தான் அவனுடைய பேட்டர்ன், அப்படித்தான் தேவன் அவனை கிரியேட் பண்ணார். எப்போ பழம் இருந்துச்சோ அந்த பழத்தை இவன் புசிச்சானோ டைம் சீசன் எண்டு என்கிற விஷயத்துக்கு வந்துச்சு. டைம்னால அந்த டைம் என்கிற அந்த டைம் நேரம் காலம் என்ற அந்த காலத்துக்குள்ள என்ன செய்துட்டான்? வரைமுறைக்குள்ள வந்துட்டான். என்னது? வரைமுறைக்குள்ள வந்துட்டான். டைம் என்னன்னா ஒரு காலத்திலிருந்து இன்னொரு காலத்திற்கு போற முடியும். ஆரம்பம் முடிவு டைமுக்கு உண்டு, சீசனுக்கு உண்டு. என்றென்றுமே வாழத்தக்க, என்றும் வாழத்தக்க ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றும் வாழ. ஆனா புசித்தது நிமித்தமாக டைம் சீசன் இதுக்குள்ள என்ன வந்துட்டான். என்ன செஞ்சா? நாம எப்படி டைமுக்குள்ளேயே இல்லாதபடிக்கு தேவன் நம்ம படைச்சாரோ, நீர் என்ன டைமுக்குள்ளே நான் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். நான் வருவேன் கீழ்ப்படியாமைனால. உலகத்தில் இருக்கிற எல்லா பேரும் பாருங்க, டைம் சீசன் என்கிற காரியத்துக்குள்ள டைம் சீசன் மேட்டர் இந்த மூணு சொல்றாங்க. இந்த மூணு காரியத்துக்குள்ள மனுஷன் என்னன்னா அடங்கிடுறான். அதனால தான் முடிவு வருகிறது அப்படிங்கிறாங்க. அப்ப ஐ எம் த டைம் என்ற வார்த்தையானது பியாண்ட் டைம் என்று சொல்றாங்க. அப்போ நம்முடைய பெயர், நம்முடைய வாழ்வு, நம்முடைய இந்த எக்ஸிஸ்டன்ஸ் டைம் சீசன் மேட்டருக்குள்ள என்ன செய்கிறது? அடங்கிருச்சு.
எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்க. அடுத்தது ஸ்பேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸ்பேஸை குறித்து சொல்லனா முடியவே முடியாது, அவ்வளோ சரத்து இருக்குதுல. ஆகாயம், பிரபஞ்சம் என்று சொல்கிறாங்க. இன்றைய நிலைப்படி சொல்கிறாங்க மில்கி வே கேலக்ஸி என்று சொல்கிறாங்க. அந்த மில்கி வே கேலக்ஸியை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 7000 கோடி ஒளி ஆண்டு அதனுடைய பவுண்ட்ரிஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ டெக்னாலஜி என்ன சொல்கிறாங்கன்னா அதுவே கிடையாது, அதை காட்டிலும் அளவிட முடியாதபடிக்கு இருக்கிறது பவுண்ட்ரிஸுங்கிறாங்க. ஒரு ஒளியாண்டு அப்படின்னா உங்களுக்கு சொன்னாதான் 7000 கோடி ஒளியாண்டை நீங்கள் கணிக்க முடியும். அதற்கு அப்புறம் இப்போ சொல்கிற இந்த காரியம் அந்த 7000 கோடி ஒளியாண்டே ஒரு மில்கி வேல இருக்கக்கூடிய ஒரு சிறு துகள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஒளியாண்டு என்பது கடந்த ஒரு 30 வருஷத்துக்கு முன்பாக 80s 70s அந்த கிட்ஸுக்கெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியும். ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்துச்சு அப்படின்னா கேமராவில் என்ன செய்வாங்க, கிளிக் பண்ணுவாங்க, கேமரா என்ன செய்யும், ஃப்ளாஷ் அடிக்கும். இதனுடைய வேகத்தை 1,86,000 இது ஒளியினுடைய வேகம், திசை வேகம். 1,86,000 மைல்ஸ் என்று சொல்கிறாங்க. அப்போ அவ்வளவு 1,86,000 என்று ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ வருதோ அதை 24 மணி நேரத்துக்கு போட்டுங்க, அதுதான் ஒரு நாள். அந்த ஒரு நாள் பயணம் எவ்வளோனா எவ்வளோ ட்ரில்லியன்ங்கிறாங்க. அதை ஒரு வாரத்துக்கு போட்டுங்க, அதை ஒரு மாதத்துக்கு போட்டுங்க, அதை ஒரு வருஷத்துக்கு போட்டுங்க. இதுதான் ஒரு லைட் இயருங்கிறாங்க. ஒரு ஃப்ளாஷ் அடிச்சுட்டு அந்த லைட்டு போன வேகத்து போய் எவ்வளவு தூரம் அது கடந்து ஒரு வருஷம் வரையிலும் ட்ராவல் ஆகி நிற்கிதோ அதுதான் 1 லைட் இயர் அப்படிங்கிறாங்க. இந்த 1 லைட் இயரை ஒரு மனுஷன் கடக்கணும் அப்படின்னா 40,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு பேலோடில் பயணிக்கணும். இந்த ஒரு லைட் இயரை கடக்கணும்னா, ஒரு லைட் இயர்னா ஒரு வருஷத்தினுடைய லைட் இயரை கடக்கணும். ஒரு வெஹிக்கிளை தேர்ந்தெடுத்து அவன் பிரயாணம் பண்ணணும். போனால் கிட்டத்தட்ட 40,000 வருஷம் ஆகும் ஒரு லைட் இயரை கடக்கிறதுக்கு ஒரு மனுஷன் அப்படிங்கிறான். ஒரு மனுஷனுடைய ஆயுட்காலம் எவ்வளவு? 120 என்று சராசரி வச்சுக்கோமே. 80 அதுதான் கடைசி. ஒரு நாட்டிற்கும் வித்தியாசமான மனுஷனுடைய நிகழ்வுகள், மனுஷனுடைய காரியங்கள்லாம் இருக்குது, வாழ்வின் காரியங்கள். ஆகையினால சிலர் 70-80 மரிச்சிடுறாங்க, சிலருடைய டெத்து ஆவரேஜ். சிலர் 80லேருந்து 90, நம்மதெல்லாம் 60லேருந்து 80, 90 வரைக்கும் இருக்கிறாங்க. கொரியா, ஜப்பான் அப்படிலாம் பார்த்தாங்க 80லேருந்து 100, 90, 95, 100ங்கிறாங்க. ஜப்பான் வந்து சராசரியே 100லேருந்து 120, 125ங்கிறாங்க. சரி, நான் உள்ளே போக விரும்பலை. அப்போ ஒரு லைட் இயரை கடக்கணும்னு 40,000 வருஷங்கள் ஆகும், போகவே முடியாது. அப்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய விஸ்தாரம், பவுண்ட்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏரியா என்ன சொல்கிறாங்கன்னா 7,000 கோடி, 7,000 கோடி. அப்புறம் ஒளியாண்டு நினச்சி பார்க்கவே முடியாது. இப்போ சொல்கிறாங்க அந்த 7,000 கோடி ஒளியாண்டே மில்கி வேல இருக்கக்கூடிய ஒரு டஸ்ட்டுக்கு சமம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சொல்லவே முடியாது. இதுதான் ஸ்பேஸ். ஸ்பேஸை நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியாது. அவ்வளவு மகத்துவத்தின் படைப்பின் தேவன். இந்த படைப்பின் தேவனுடைய நாமத்தை இந்த டைம் ஸ்பேஸ் என்ற இதுக்குள்ள இல்லை, பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த வேர்டு. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட பிரபஞ்சத்துக்குள்ள இந்த பெயரை அடக்கிட முடியாது. இந்த பெயரை ஒரு காலத்துக்குள்ள வரையறுத்து விட முடியாது. பியாண்டுங்கிறாங்க, இதை காட்டிலும், இதற்கு மேலே, இதை காட்டிலும் அப்படிங்கிற. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, இதை சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்ற வார்த்தை. இட் இஸ் a glimpse ஆஃப் டிவைன் கேரக்டர் அண்ட் இட்டர்னிட்டி அப்படிங்கிறாங்க. இந்த நித்தியத்திற்கும் அவருடைய தெய்வீகத்திற்கும் நித்தியத்திற்கும் ஒரு சிறிய ஒரு கிளிம்ஸ் அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு சின்ன கிளிம்ஸ்னா என்ன சொல்லலாம், ஒரு துணுக்கு. மனுஷனுடைய வார்த்தை பாருங்க, தேவனுடைய வார்த்தை பாருங்க.
அந்த வார்த்தை ஒரு இட்டர்னிட்டியை, டிவினிட்டியை என்ன செய்யுதுன்னா, அந்த தெய்வீகத்தையும் அந்த நித்தியத்தையும் என்ன செய்யுதுன்னா தனக்குள் அடக்கி இருக்கிறான். எந்த கடவுளாவது, மனிதன் உண்டாக்கின எந்த கடவுளாவது நான் இருக்கிறேன் என்று பேசியிருக்கா? ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கின்றேன் என்று வெளிப்படுத்தி இருக்குதா? இல்லை. இது அவ்வளவு பயங்கரங்கள் இதில் இருக்குது. அப்போது டைம், ஸ்பேஸ், மேட்டர் அதுக்குள்ளே என்ன செய்ய முடியாது, இந்த வார்த்தை இதுக்குள்ளே அடக்கி விட முடியாது. இதை காட்டிலும் பிரம்மாண்டத்துக்குள்ளே, இதை காட்டிலும் பியாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, இந்த டிவைன் நேச்சருக்குள்ளே, இட்டர்னிட்டிக்குள்ளே இந்த வார்த்தை இருக்குது என்று சொல்கிறாங்க. இன்னும் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கிறது என்பதை வருகிற வாரத்தில் நாம் தியானிப்போம். கண்களை மூடுவோம் இந்த காலை வேளை. ஹல்லேலூயா. நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, குமாரனாகிய நாமத்தினுடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, நீங்கள் நித்தியத்துக்குள்ள, கிருபைக்குள்ளே எங்களை வச்சிருக்கீங்க. கிருபையின் சத்தியத்துக்குள்ளே எங்களை வச்சிருக்கீங்க. கிருபையின் ஆண்டவரே இந்த அழைப்புக்குள்ள எங்களை வச்சிருக்கிறீங்க. நாங்கள் ஒருபோதும் இந்த உலகத்தின்படி வாழ்கிற ஜனங்களைப் போல வாழாதபடிக்கு பரிபூர்ண அன்புக்குள்ள எங்களை வைத்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிதாக வந்தவர்களும் ஆண்டவரே, உலகமெங்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள, ஹல்லேலூயா, இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த மகத்துவத்துக்குள்ள, ஆவிக்குரிய சபைகளுக்குள்ள உம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறவர்களும் ஆண்டவரே இதற்குள்ள நீங்க வைத்து இருக்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. கர்த்தாவே, ஹல்லேலூயா. அவர்களும் ஆண்டவரே உலகத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே இந்த நித்தியத்தை, ஆண்டவரே இந்த டிவைன் நேச்சரை, இந்த நாமத்தை பெற்றுக்கொண்டு இந்த கிருபையின் ஆண்டவரே தேவனை தெரிந்து கொண்டு உம்மை தெரிந்து கொண்டு வாழ கர்த்தர் நீங்க அவங்களுக்கு கிருபை செய்தமைக்காமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உலகமெங்கும் மருத்துவமனைகள்ல வேதனையோடு, பலவீனத்தோடு, நோயோடு இருக்கிற பிள்ளைகளை கரத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஐ ஆம் தட் ஐ ஆம், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று ஹல்லேலூயா அவர்களுக்கு இந்த வார்த்தையை பேசி, உன்னுடைய வியாதிக்கு நான் இருக்கிறேன் மகனே, நான் இருக்கிறேன் மகளே என்று கலங்காத என்று சொல்லி அவர்கள் கண்ணீரை துடைத்து நீரே பரிகாரியான தேவன் என்பதை ஐ ஆம் தட் ஐ ஆம்குள்ள நாங்க பார்க்க போறோம். அந்த பார்க்க போகிற அந்த காரியத்துக்கு முன்பாக நீங்கள் இப்பொழுதே அவர்களுடைய எல்லா வியாதிகளை, நோய்களை கத்த நீங்க சுகமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினாலே முடிசூட்டுங்க ஆண்டவரே. அவர்களை விடுதலை ஆக்கினீர். ஐ ஆம் தட் ஐ ஆம், அவர் இருக்கிறார், அவர் மாத்திரமே இருக்கிறார். ஆகவே என்னை சுகமாக்கினவர் அவர் மாத்திரமே என்று சொல்லி சுகம் பெற்றவர்கள் ஹல்லேலூயா உம்மை தொழுது கொள்ள, உம்மை ஆராதிக்க உதவி செய்தமைக்காக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, நன்மையினாலே முடிசூட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு பாடலை பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று காணிக்கை ஆராதனையினால காணிக்கை செலுத்தி அவருக்கு காணிக்கை பலிகளை நாம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வலைதளங்களில், யூடியூப்பில் உலகெங்கும் பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் இந்த காணிக்கை ஆராதனை பங்கு பெற்று இந்த காணிக்கை பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்வோம். ஆமென்.